ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா, கார்த்திக்கு ரம்யா மேலே ரொம்ப நிறையவே டவுட் வந்துச்சு. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகே பெங்களூர் வரலன்னு யோசிச்சுட்ருக்காங்க. கார்த்தி என்ன சொல்லிடுறாருன்னா, என்னால் கண்டிப்பாக வர முடியாது, பட் என் ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேராக தீபாவுக்கு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னே தீபா கேட்குறாங்க, என்ன கார்த்திக் சார், நீங்கள் பெங்களூர் போகிறேன்னு சொன்னீங்க, இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் போகிறேன்னு தான் சொன்னேன், ஆனால் போகலை அப்படின்றாரு. ஏன் போகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு போகணும்னு தோணலை, அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக். சரி, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, அப்போ ஃபுல் டே நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன். ஏன் அதில் உனக்கு எதனாச்சும் டவுட் இருக்கா, இல்லை உனக்கு எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. உடனே இதுன்ட்டு நம்ம தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாங்க தீபா. ஏன் வைஃப் தீபாவுக்கு நான் பெங்களூர் போகிறது பிடிக்கல, அதனால தான் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப கூலாக சொல்கிறாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஏன் கூடவே இருங்க கார்த்திக் சார், எங்கேயுமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்கள் கூடவே இருக்கேன் தீபா, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குமே சொல்லிடுறாரு. ஸோ கார்த்திக்கும் தீபா ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரியில் பத்திரிக்கை வச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தீபாவுடைய வீட்டுக்கே தீபாவுக்கு இன்விடேஷன் வைக்கிறாங்க. ஸோ ஒரே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தான் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்டாக போகிறாரு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கம்பெனி சார்பாக நீயே போய்க்கப்பா கார்த்தி, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை மற்றவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் தீபாவும் ஜோடியாக ரம்யாவுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் தீபாவுக்கு எல்லா உண்மையுமே இந்த ரம்யாவுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துல தெரிய வரப்போகுதுங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் செம்ம டஃபாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.